ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நான் வந்துட்டு மட்டன் குழம்பு வைக்க போகிறேன். தேங்காய் அரை மூடி நல்லா துருகி அதை வடக்கல்ல போட்டு நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா வறுத்துட்டு அதில் நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிற குழம்பு மசாலா பொடியும் போட்டு நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்குவோம். அது ஆறட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணுறதுக்கு இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு பெருஞ்சீரகம் ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்குவோம். அதுக்கப்புறமா இந்த தேங்காய் மசாலாவையும் போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துட்டு சட்டியில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு நல்லா வறுத்தோடனே சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாயும் ஒரு 100 கிராம் அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கு அதையும் போட்டு நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வணக்கிடலாம். வணக்கின பிறகு இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிறது போட்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா எண்ணெயிலே வணக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க ஃப்ரெண்ட்ஸ். அதையும் போட்டு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டு அதை நல்லா வணக்கிடுவோம். தக்காளி நல்லா வேகிற அளவுக்கு நல்லா வெந்து அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மட்டன் நல்லா கழுவி வச்சுருக்குது. 1 கிலோ மட்டன் வாங்கியிருக்கு. அதையும் போட்டு நல்லா மசாலா மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம நல்லா கிளறி விட்டுருவோம். மசாலா எல்லா மட்டன்லேயும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு. அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம். உப்பும் போட்டுட்டு நம்ம அந்த மட்டன் முங்குற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஒரு 20 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா கடைசியாக நம்ம மசாலா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த மசாலாவை ஊற்றிடுவோம். கடைசியாக ஊற்றி தேவையான அளவு உப்பு இருக்கா என்னன்னு பார்த்துட்டு நல்லா அதுவும் ஒரு 10 மினிட்ஸ் வேகணும். மட்டன் நல்லா வெந்தால் தான் நல்லாயிருக்கும். கடைசியாக புதினா போட்டு இறக்கிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ்.